இப்போ ஆஸ்திரேலியனுக்கும் இப்போ இந்தியனுக்கும் வந்து ஒரு கரன்சி டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லாத ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகணும்னா அது வேஸ்ட் தான். எல்லா இடத்துலையுமே வந்து ரிஸ்க் இல்லாத எந்த பிசினஸ்மே கிடையாது. எல்லாமே ரிஸ்க் பீச்ல தான் போகணும். அலிபாபால ஓரளவுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல சப்ளையரை பிடிச்சி ப்ராடக்ட்ஸை இங்கே வந்து அமேசான் FBAக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கிருந்து ப்ராடக்ட்ஸை அமேசான்ல செட் பண்ணி ப்ராடக்ட் பார்க்கலாம் இப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இங்கே வந்து நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இது ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுமா இல்லை ஆகாது? ஸோ இப்போ நீங்கள் இந்த சொன்ன ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, எப்படி வருது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. பட் இதை வந்து கரன்சி இஷ்யூன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியனுக்கும் இப்போ இந்தியனுக்கும் வந்து ஒரு கரன்சி டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுவோம்? ஓகே, இட் வில் அஃபெக்டிங் லிட்டில் பிட். ஏன்னா இது பெருசா எப்படி சொல்றது, நீங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதுல நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் தான், அதுல பே பண்ணலாம், எதுவும் அவசியம். நீ அதுல ஒரு அக்கௌண்ட் பே பண்ணி அதுல ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் டாலர்ல நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர்ல இருந்து அவன் US டாலர்ஸ்க்கு எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ நான் பேமெண்ட் வந்து அவன் மூலியமா நம்ம வந்து எந்த சப்ளையருக்கு வேணுமோ நான் அனுப்பிச்சு விட்டுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் இந்த ஃபிளக்சுவேஷன் ஆல்வேஸ் இருக்கும். ஆஸ்திரேலியன் டாலருக்கும் US டாலருக்கும் ஆல்வேஸ் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஒரு சில டைம் வந்து 1.45 1.55 அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சேஞ்சிங். ஸோ இட்ஸ் நாட் பி ஸ்டேட். ஸோ இப்போ மார்க்கெட் ரொம்ப ஸ்டெடியா இல்லை அப்படின்ற கண்டிஷன்ல இஃப் யூ ஹேவ் சம் மணி நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன் பண்ணி US டாலர்ஸ்ல மாத்தி வச்சுக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து டாலர் வேல்யூ நமக்கு வந்து US டாலர் வந்து AUDக்கும் US டாலருக்கும் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. பெனிஃபிட்டிங் இப்போ டிரான்சாக்ஷன் இன்னைக்கு பண்ணா பெனிஃபிட்டட் அப்படின்னா நம்ம அந்த டிரான்சாக்ஷன் US டாலர்ஸா வச்சுக்க முடியாதுல. ஓகே, அதாவது US அக்கௌண்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க சொன்ன அந்த ஆமா, ஆஸ்திரேலியன் டாலர்ல இருந்து நீ வந்து US டாலர்ஸ்க்கு மாத்தி வச்சுட்ட அப்படின்னா யூ டோன்ட் அஃபெக்ட் எனிதிங் அபவுட் யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங் அபவுட் தி சேஞ்சஸ். ஸோ உனக்கு US டாலர்ஸ்ல அப்படியே US டாலர்ஸ்ல இருக்கும் வேல்யூ. ஓகே, ஸோ ஈவன் உனக்கு வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆனாலும் ஆமா, நீ அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. நீ உனக்கு காசு இருக்கு சொல்லு, நீ எவ்வளவு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அந்த டைம்ல நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுல நீ US டாலர்ஸ் வச்சுட்ட அப்படின்னா இட் வில் பி பெனிஃபிட். நீ அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. இட் ஷுட் பி ஈஸி. அது என்ன அக்கவுண்ட் நேம் சொல்லுங்க? வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட். வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட். சோ நான் எந்த அக்கவுண்டோட கிரியேட் பண்ணிக்கலாமா? இது US ஆஸ்திரேலியன் அது எந்த கண்ட்ரிக்கு சர்வீஸ் பண்றாங்கன்றது தெரியல. பட் ஆனா இட் வில் பி பெனிஃபிட். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ ஒரு நாட்டுக்கும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீ எந்த எப்படி சொல்றது, வேர்ல்டுல எந்த கரன்சி வேணா மாத்திக்கலாம் இதை வச்சு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து நான் இப்போ சைனால வந்து சைனீஸ் RMB பே பண்ணணும் அப்படின்னா நான் ஆஸ்திரேலியன் டாலர் வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கன்வெர்ட் தட் டு சைனீஸ் யுவான்லயும் எல்லாம் பே பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால நீ US டாலர்ஸ்ல மட்டும் பண்ணணும் அவசியம் கிடையாது. யூ கேன் சேஞ்ச் whichever the currency you want, then நீ அந்த கரன்சில நீ ட்ரேட் பண்ணலாம், யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆனால் அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நீ இப்போ ஒரு இல்லீகலா ஒரு மணி ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா மேபி கம்பெனி ஹோல்டர் கேட்பாங்க. ஏன்னா இப்போ இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே, இன்னொரு இருக்கு. ஸோ நம்ம வேர்ல்டு ஃபர்ஸ்ட்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா தி ஆஸ்கிங் ஃபார் இன்வாய்ஸ். நீங்க அவனுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் காப்பி கொடுக்கணும். இல்லாத நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் பே பண்றேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஒய் இல்லீகல் ட்ரான்ஸ்ஃபர் எதனா ஆச்சு அப்படின்னா they take the ownership. அதனால they stop it. So மணி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் அந்த பிளாக் மணி ட்ரான்ஸ்ஃபர், இல்லீகல் மணி மார்க்கெட்டிங். ஸோ அதனால வந்து they will be இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ என்ன ரீசனுக்காக நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மணி அப்படின்ற இன்வாய்ஸ் வந்து நீ கொடுக்கணும். ஸோ then they can able to verify that account. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த ஹோல் ப்ராசஸ் சொன்னீங்க. இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கு. இப்போ அமேசான் FBA பண்ணணும், அதுவும் எப்படி பண்ணணும்னு ஆசைன்னா கிட்டத்தட்ட இந்த டிராப் ஷிப்பிங் கான்செப்ட் ஆகுது. நம்ம வந்து இப்போ அலிபாபால ஓரளவுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல சப்ளையரை பிடிச்சி
ப்ராடக்ட்ஸ் இங்க வந்து அமேசான் FBAக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்க இருந்து ப்ராடக்ட்ஸை அமேசான்ல செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இங்க வந்து நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதை வச்சு நான் இதை பண்ண முடியுமா, இது ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுமா இல்ல ஆகாது? எப்படி சொல்றது, எல்லா பிசினஸ்லயுமே ரிஸ்க் இருக்கு. ஓகே, சும்மா நம்ம நீ இப்ப ரிஸ்கே இல்லைன்னு வச்சுக்குவேன், எல்லாருமே எப்படி லவ் பண்ணு எல்லாரும் தேல் பி ரிச். ஓகே, இதுல ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா மேனுஃபேக்சர் சோர்ட் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த ஷிப்பிங் இஷ்யூஸ். அது வந்து கரெக்டா போயிட்டு எல்லாம் சரியா வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்ல ஏதாவது ஒண்ணு சொதப்பிச்சு அப்படின்னா இட் வில் பி டோட்டல் டிசாஸ்டர். அதனால ஆமா ஆமா அதனால நீ அவன்கிட்ட ஈவன் நீ சைனீஸ்லயே பேசினாலும் அவன் வந்து they might have some problems there. So இதுக்கு தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் எப்படி இப்ப நம்ம பேசின மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஆமா குவாலிட்டி செக்ஸ், அதுக்கப்புறம் வந்து தனியா ஒரு ஷிப்பிங் ஏஜென்சின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டான ஆளுகிட்ட போகணும். ஸோ நீ இதுல யாரு ஒரு ஆள் சொதப்பணும் எல்லாம் முடிஞ்சு. ஓகே, ஸோ முக்கியமானது கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லாத ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகணும்னா அது வேஸ்ட் தான். அதான் எல்லா இடத்துலயுமே வந்து ரிஸ்க் இல்லாத எந்த பிசினஸ்மே கிடையாது. எல்லாமே ரிஸ்க் தான். ரிஸ்க் பேஸ்ல தான் போகணும். அந்த ரிஸ்கை ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு சைனால வந்து வாங்கி விற்கலாம். ஓகே, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணா குவாலிட்டி எல்லாம் ஓகே, ரீசனபிளா பண்றாங்க, எல்லாமே ஓகே. ஆனா வந்து நீ அப்ரோச் பண்ற விதமா கரெக்டான அப்ரோச்சா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு லாஸ் இருக்கக்கூடாது இந்த அப்ரோச். இதுல நான் கரெக்டா நம்ம டீல் பண்ணோம், கரெக்டான ஆள்கிட்ட போனோம், கரெக்டான ஒரு சேனல் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா வில் பி பெரிய. பட் ஆனா இதுல ஏதோ ஒண்ணு சொதப்பிச்சு அப்படின்னா வில் பி இந்த டீப் எண்ட். ஸோ இது அதான் ரிஸ்க் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம we try to help out some of our எப்படி சொல்றது, நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்களும் ஒன்றும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாலேஜ் ஒன்று, ஈவன் அந்த ஷிப்பிங்க்கும் நமக்கு கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கு சைனால. ஸோ பேசிக்கலி மை ஒய்ஃப் இஸ் சைனீஸ். ஸோ ஷி கேன் கம்யூனிகேட் இன் சைனீஸ் as well. ஸோ அதனால இப்போ நமக்கு கொஞ்சம் லிங்க் இருக்கு சைனால. ஸோ அந்த ஷிப்பிங் ஏஜென்ட்லாம் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஷிப்பிங் ஏஜென்ட். ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க கரெக்டா. ஸோ எப்படி சொல்ல, நம்பிக்கையா செஞ்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்குவேன். இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீ ட்ரஸ்ட் பண்ணி அவன் செய்வானா செய்ய மாட்டானான்னு நீ எப்படி சொல்றது, அவன்கிட்ட பே பண்ணிட்டு நான் கையில் பிடிச்சிட்டு உட்காந்து ஓகே இட்ஸ் ஹேப்பன் ஆர் நாட் ஹேப்பன். ஓகே, பட் ஆனா வெனவர் இப்போ உனக்கு தெரிஞ்ச ஆள் பண்றாங்க, உனக்கு மோர் ஆர் லெஸ் கப்புள் ஆஃப் இயர்ஸா தெரியும் அப்படின்னா you don't have that fear, and the fear factor இருக்காது. So you'll be more comfortable doing the business. ஒரு மென்டார் இல்லாம இந்த பிசினஸ்ல இறங்குறதுன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிஸ்க் பேஸ்ட். கரெக்டா ஒருத்தவங்களோட இப்ப இத நிறைய சொன்னீங்க கிளியரன்ஸ், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் வந்து இட்ஸ் பெட்டர் வே டு பாஸ்ட் அதை தாண்டி நம்மளால வர முடியும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது இல்ல அப்படிலாம் கிடையாது. ஸோ அதான் சொல்றோம்ல, இது நம்ம கத்துக்கணும் அப்படின்னா we have to go into the deep. நம்ம கத்துக்கணும்னா நம்மளே கத்துக்கலாம். இதுக்காக இது ஒரு ஆள் வந்து கைப்பிடிச்சோன்னு சொல்லி கொடுத்து எல்லாம் செய்வாங்கலாம் கிடையாது. ஓகே, ஆனா எங்க போனா என்ன வேலை நடக்கும், யாரை பிடிச்சா என்ன கிடக்கும், சோ எங்க போனோம் எந்த பண்ணணும், சோ அந்த ஒரு பேசிக் கான்செப்ட் தான். சோ அதான் சொல்றேன்ல, முதல் ஒரு 1 இயர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். நீ இப்ப எல்லாமே நீயே கத்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னா டேக் சம் டைம். ஓகே, இப்ப யாரோ சொல்றாங்க அப்படின்னா they can go through that way. சோ இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப 4 வருஷமா நான் அந்த வேலையை பாத்துருக்கேன். ஓகே, நான் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இது பண்ணலாம், வரும், இது சரியா வரும், இது சரியா வராது நான் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நீங்களா தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டீங்களா? ட்ரையல் அண்ட் எரர். நம்மளோட மெத்தட் வந்து ட்ரையல் அண்ட் எரர். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ட்ரையல் அண்ட் எரர்ல எப்படின்னா ஒண்ணு பார்ப்போம், இது பண்ணி பார்ப்போம், இது சரியா வரும், சரியா வராது. ஸோ சரியா வராது, அடுத்த வாட்டி அதை செய்யக்கூடாது, கரெக்டா அதை மாத்திட்டு திருப்பி செய்யணும். இதை சொல்றேன்ல, இது நீங்களே தான் வந்து கத்துட்டு இருக்கீங்க படிப்படியா. கரெக்டா நான் ஃபெயில் ஆவீங்க, மறுபடியும் அந்த தப்பு பண்ணாம அடுத்த விஷயம். கரெக்டா எப்படி சொல்றது, நோ கேரண்டி நோ வாரண்டி. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வரும், இதெல்லாம் கரெக்டா வரும், இதெல்லாம் கரெக்டா வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கரெக்டா வர மாதிரி இருக்கும், கடைசி இதெல்லாம் ஒண்ணு சொதப்பிடும். ஓகே, ஸோ அதான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணாத நீ எவ்வளவுதான் நீ எஃபெக்ட போட்டாலும் சம்டைம்ஸ் சம்வே ஆல்வேஸ் தெர் இஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஆல்வேஸ். ஆனா எப்படி அதை ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்த லெவல் போறோம்ன்றது லேர்னிங் பை லேர்னிங். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நம்ம பேமெண்ட்லாம் பண்ணிட்டோம்னா கூட
அது ரீச் ஆகுற டியூரேஷன் ஒன்று இருக்கும்ல, ரொம்ப நாள் எடுத்துக்குமா இல்லை அந்த கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும்? இப்போ நான் இப்போ அதான் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். நான் வந்து இப்போ டர்க்கில இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து வரணும் அப்படின்னா நியர்லி 90 days வேணும். எனக்கு 90 days வேணும். 3 months. 3 months. ஆமா, வித்தவுட் 3 months. ப்ராடக்டோட ட்ரெண்டே புரிஞ்சிருது சார். வெறும் ஒரு ட்ரெண்டியான ப்ராடக்ட் நம்ம இல்ல அதான் நீ அதான் நீ ஸ்டாக் வச்சு அந்த மாதிரி ஓட்டிக்கணும், வேற வழி இல்ல. நீ ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் பண்ற அப்படின்னா லான்ச் பண்ணிட்ட ப்ராடக்ட் லைன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு ஆர்டர் ஏர்லியர், அதர்வைஸ் யூ ஹேவ் டு பி இன் டிலே, ஸோ யூ வில் பி ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஓகே, நான் கேட்கறது வந்து கம்ப்ளீட்டா இந்த நீஷ் பேஸ்ட், இந்த ட்ரெண்ட் பேஸ்ட் வந்துடும். நீஷே ட்ரெண்ட் பேஸ்ட் ஆகும். இப்போ ஒரு புதுசான ப்ராடக்ட், நீங்க மோஸ்ட்லி இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இன்வென்ட் பண்ணி அதை டிக்டாக்ல வைரல் ஆக்கிடுவாங்க. எல்லாருமே அதை வந்து மார்க்கெட்ல செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, 90 days சொல்றீங்க? இல்ல நான் 90 days வந்து நான் டர்க்கி டு ஆஸ்திரேலியா சொல்றேன். ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 days 40 daysல கிடைச்சிடும் ஷிப்பிங். அதான் அதுக்கு கீழே எல்லாம் கிடைக்காது. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஷிப் வருது அப்படின்னா இப்ப நேரா சைனால இருந்து டைரக்டா சென்னைக்கு எடுத்துட்டு வந்து இருக்க போர்ட்ல இருக்க மாட்டான். சோ அது கிட்டத்தட்ட போயிட்டு வரும், கிட்டத்தட்ட ஒரு 10-20 போர்ட் போவோம் மினிமம். சைனால இருந்து போற வழி எல்லாம் போயிட்டு வரும், ஒரு போர்ட் போர்ட்ல. ஒரு போர்ட் போச்சுன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் நிக்கும். அது கிளியரன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த போர்ட் போவோம். சோ அதனால அது ஸ்ட்ரெயிட்டா அங்க டிராவல் பண்ணி டைரக்டா நம்ம போர்ட்டுக்கு எடுத்துட்டு. ஓகே, அதுக்கு இந்த ஃபாஸ்ட் ஷிப்பிங் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இப்போ நமக்கு அமேசான்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஷிப்பிங் இருக்கும், பட் இட் வில் பி லிட்டில் பிட் வேரி. எப்படின்னா இப்போ ஒரு 10 ஷிப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷிப் வந்து ஷார்ட் டியூரேஷனா இருக்கும், இன்னொரு ஷிப் வேற ஒரு இடத்துக்கு போர்ட்டுக்கு போயிட்டு வரும், இன்னொரு ஷிப் வந்து டிஃப்ரெண்ட் டியூரேஷன் இருக்கும். ஓகே, அதுல ஷார்டஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். நீ வந்து இப்போ ஷிப்பிங் ஏஜென்ட் புஷ் பண்ண அப்படின்னா அவன் ஷார்டஸ்ட் லிஸ்ட் சொல்லுவான். ஓகே, இது வந்து 20 daysல கிடைக்கும், இது வந்து 30 daysல கிடைக்கும், இது வந்து 35 daysல கிடைக்கும். ஓகே, பட் ஆன் டாப் ஆஃப் தட் வந்து நம்ம போர்ட்டுக்கு வந்தா போர்ட்லயே நான் இப்போ லாஸ்ட் டைம் டர்க்கில இருந்து ஒரு கண்டெய்னர் இருக்கணும் சென்னை. அந்த போர்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி 15 நாள் போர்ட்லயே அவன் வச்சு அதை கிளியர் பண்றதுக்கு 15 நாள் ஆச்சு அவன் கிளியர் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதான் சொல்றேன், இது கேரண்டி எல்லாம் சொல்ல முடியாது, இன்னைக்கு வரும் இன்னைக்கு வரலாம் சொல்ல முடியாது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் சம்திங், ஆல்வேஸ் ஹேவ் a delays. ஸோ அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணணும், இல்லனா ரொம்ப கஷ்டம். நீ முதல்ல ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். நீ இப்போ வேணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க போற அப்படின்னா இப்போ காலியாகுது அப்படின்னா ஆர்டர் முன்னாடியே போட்டுக்கணும். முன்னாடியே போட்டோன்னா இட் வில் பி ஹேவ் ஸ்டாக் வச்சுட்டு அப்படின்னா நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இல்ல அப்படின்னா யூ வில் பி worried about every process. ஏன்னா எதுல டிலே ஆகும், யாரு டிலே பண்ணுவான், எங்க டிலே ஆகும், எதுவுமே சொல்ல முடியாது. இது கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது. அவன் கொடுக்குற டைம் வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டிவ் ஒன்லி. அது வந்தா மட்டும்தான் உறுதி. ஓகே, அது எல்லாமே இண்டிகேட்டிவ் டைம் தான். இப்ப எங்கேயோ வந்து மாட்டிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேயோ ஸ்டக் ஆயிருக்குன்னா அது வரை நமக்கு தெரியுமா அந்த இண்டிகேஷன்? நீ அவனா சொல்ல மாட்டான், நம்ம வந்து அந்த பில் ஆஃப் லேண்டிங் ஒன்று கொடுப்பான். ஸோ அந்த பில் ஆஃப் லேண்டிங்ல அந்த கண்டெய்னர் டீடைல் இருக்கும், கண்டெய்னர் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்ம வெப்சைட்ல போனோம்னா கண்டெய்னர் ட்ராக் பண்ணலாம் எந்த போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நமக்கு தெரியும் இந்த போர்ட்ல இப்போ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதுலேயே. மற்றபடி நமக்கு இண்டிகேஷன் ஒரு சில டைம் ஷிப்பிங் ஏஜென்ட் குட் ஷிப்பிங் ஏஜென்ட் சொல்லுவான் இந்த மாதிரி இங்க போர்ட்ல இருக்கு. நீ கேட்டேன்னா சொல்லுவான் வாட்ஸ் அப்டேட் அபவுட் த ஷிப்பிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனா அது சொல்லல, ஷிப்பு எங்க வேணாலும் மாட்டலாம், எதுல வேணாலும் வந்து டிலே ஆகலாம். ஸோ இது கேரண்டி வாரண்டி ப்ராசஸ்லாம் கிடையாது. எப்பவுமே வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் மச் பி எப்படி சொல்றது, ஒரு 30 நாள்ல வரும் அப்படின்னா யூ டேக் இட் அஸ் 40-45 days மினிமம். ஸோ அதுக்குள்ள கிடைச்சதுன்னா லாபம், அப்படிதான். நீ அதுக்கு முன்னாடி கிடைச்சதுன்னா யூ வில் பி ஹாப்பி. ஸோ இப்போ இந்த இவ்வளவு போராட்டத்தை தாண்டி நமக்கு வந்து இங்க வந்து ப்ராடக்ட் கைக்கு வந்துருச்சுன்னா இங்க இருந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு நீங்க எப்படி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரோச் பண்ணுவீங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேக்குறீங்க? இப்போ இங்க இருந்து நீங்க வந்து ஷாப்புக்கு எல்லாத்துக்குமே அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இம்போர்ட் அவங்க தானே கன்சியூமர் பேஸ்ல போயிடுவாங்க. ஸோ அது பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா, இங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்க ரீட்டைல்ல செல் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணல யாருக்கும், ரீட்டைல்ல பண்றோம். ரீட்டைல் எதுக்கு பண்றோம் அப்படின்னா we can add the profit margin on top. ஸோ என்ன செல் பண்றோமோ அதுக்கு மேல ரீட்டைல் சேல்ஸ்ல போட்டு நம்ம செல் பண்ணிக்கிறோம். ஓகே, வில் பி இண்டிவிஜுவலி செல்லிங் த ஐட்டம். அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணோம்னா இந்த பேக்கேஜ் எல்லாம் சொன்னோம் இல்லையா,
அந்த பேக்கேஜ் இஷ்யூ ஓகே. இனிஷியல் ஸ்டார்ட்ல வந்து ம். நிறைய இஷ்யூ இருந்துச்சு. பேக்கேஜ்ல இது பிரச்சனை வரும், அது பிரச்சனை வரும். இப்போ எல்லாம் பேக் பண்ணி பக்காவா அனுப்பிச்சு விடுவோம். ஷிப்பிங்ல எதனா ஒன்று இது பண்ணிடுவாங்க. ஸோ தே மைட் பி ஹேண்டில்டு நாட் ஹேண்டில் கேர்ஃபுல்லி. அவன் ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டான் அப்படின்னா வி ஹேவ் டு சென்ட் ரீசெண்ட் தெம். ஓகே, ஓகே ஓகே ஓகே. இந்த ப்ராசஸ் நான் டர்க்கியில இருந்து ம். ஆஸ்திரேலியாவுக்கு போர்ட்டுக்கு வந்து போர்ட்ல இருந்து என்னோட வேர் ஹவுஸ்க்கு வந்து வேர் ஹவுஸ்ல நம்ம எடுத்து அடுக்கி வச்சு இந்த எல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம். ஸோ இட் வில் பி ஃபைன். ஏன்னா ஒரு கண்டெய்னர் வருது. ஸோ அந்த கண்டெய்னர் எல்லாமே ஃபுல்லி பேக்டா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேரா நம்ம வேர் ஹவுஸ்க்கு வருது, வேர் ஹவுஸ்ல நம்ம அடுக்கி வச்சிடறோம். இட் வில் பி குட் ப்ராசஸ். இந்த பிட்வீன் நம்ம கையில இருந்து இந்த கஸ்டமருக்கு போய் சேருது வேற, அது புக்கிங் நிறைய டேமேஜ். ஸோ வி ஹேவ் ஃபேசிங் a lot of trouble. ஏன்னா இந்த பேக்கேஜ் வந்து இதுல பிரச்சனை இருந்துச்சு இனிஷியல் ஸ்டார்ட்ல. ஸோ பேக்கேஜ் அவன் ஒரு வாட்டி கரெக்டா பண்ணி கொடுப்பான், அடுத்த கண்டெய்னர் சொதப்பிடும். ஒரு வாட்டி இது கரெக்டா பண்ணுவான், இன்னொரு வாட்டி அதை கரெக்டா பண்ண மாட்டான். ஸோ அதான் சொல்றேன்ல, நீ நீ என்னதான் பண்ணாலும் ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும் அதுல இந்த ப்ராசஸ்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னா, ஆமா, அதை நீ எப்படி மேனேஜ் பண்றன்றதை பொறுத்து தான் உன்னோட சக்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுதான் பை லேர்னிங். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஓகே இது பண்ணோம், இது சரியா வரல, ஓகே இதை மாத்தணும், இது சரியா வரல, இப்போ இதை பண்றோம், இது சரியா வரல. ஸோ இது எல்லாம் போனதுக்கு அப்புறமா கடைசியை கண்டுபிடிச்ச வழிதான் வந்து பேக் லோடிங். ஸோ ட்ரக் வந்து பேக் லோடிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாம் முன்னாடி வெறும் நேஷனல் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரக் லோடிங் கம்பெனிஸ். ஸோ அவன் வந்து நம்மகிட்ட இருந்து ப்ராடக்ட் எடுத்து அவன் எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர் கிட்ட போடுவான். ஸோ அதுல வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஹேண்ட்லிங் எப்படின்னா சப் கான்ட்ராக்டிங் விட்டுருந்தாங்க இந்த ஜாப். ஸோ இது எல்லாமே வந்து ஹெவி ப்ராடக்ட் நம்மளோடது. அதனால ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கம்பெனி இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு ஆளு காசு கொடுத்து நம்மகிட்ட இருந்து வந்து எடுத்துட்டு போவோம், கலெக்ஷன் பண்ணுவான் எல்லா ப்ராடக்ட்டையும். அவன் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வேர் ஹவுஸ்ல போடுவான். வேர் ஹவுஸ்ல இருந்து கம்பெனி கிட்ட பேசி அவன் பெரிய ட்ரக் இன்டர்ஸ்டேட்னா இங்க இன்டர்ஸ்டேட்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட் 2000-3000 கிலோமீட்டர் மட்டும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு பெரிய ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரக்ல எடுத்துட்டு போயிட்டு அங்கே லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி சொல்றது, அந்த ஏரியால பக்கத்துல உள்ள ஒரு டெப்போல வச்சிருவாங்க. அந்த டெப்போல இருந்து இன்னொரு ஆள் எடுத்துட்டு போயிட்டு அந்த டெலிவரி பண்ணுவான். ஸோ இதுல ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ஹேண்ட்லிங்ல எவனா ஒருத்தன் சொதப்பினாலும் இட் வில் பி டன். ஓகே, அதனால இப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் லோடிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பேக் லோடிங் அப்படின்னா ட்ரக் வந்து வரும். ஓகே, ட்ரக் வந்து அவரு இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிட்னில இருந்து மெல்பர்ன் போறாரு அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் மெல்பர்ன்ல போடணும் அப்படின்னா அவர் சிட்னில அவரோட வேலையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவார், நம்ம ட்ரக் எடுத்து வருவார். நம்ம அவர் ட்ரக் நம்ம ஐட்டத்தை ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அவர் ட்ரக்ல பேக் லோட் பண்ணிடுவார், ஏத்திட்டு டைரக்டா மறுநாள் எடுத்துட்டு போயிட்டு நேரா கஸ்டமர் ஹோம்ல இறக்கிடுவார். ஸோ இதுல ஹேண்ட்லிங் எப்படி, எத்தனை ஹேண்ட்லிங்னா 2 ஹேண்ட்லிங் தான். இங்க எடுக்கிறாரு, எடுத்துட்டு போயிட்டு அந்த கஸ்டமர் எண்ட்ல இறக்குறாரு, முடிஞ்சு. ஓகே, இது ஒர்க் பண்றவங்களே தனியா இருக்காங்க, நீங்க பண்ணாம வேற ஒருத்தவங்க பண்றாங்க. ஆமா ஆமா, நம்ம அது பண்ண முடியாது. நீ ட்ரக் வச்சு ஓட்டணும் அப்படின்னா இட் வில் பி வெரி பிக் பிசினஸ். அது நம்ம அது பண்றது நம்ம ஒரு ஆதாயம் பண்ணி மூவ் பண்றதை விட இதுக்குன்னே ஒரு தனியார் ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சுப்பாங்க. இங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் ட்ரக் தான் ஓடிட்டு இருக்கும், லெஃப்ட் ரைட். ஸோ ட்ரக்னால தான் வந்து ஆஸ்திரேலியா ஓடிட்டு இருக்கு. ஓகே, அதனால இப்போ இங்க மூவ் பண்றவங்க இருப்பாங்க, மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க. ட்ரக் பேக் லோடிங் என்னன்னா ஒன்றும் இல்லை. பேக் லோடிங் என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து சிட்னில இருக்காரு. ஓகே, அவர் வந்து மெல்பர்னுக்கு மூவ் பண்றாரு அப்படின்னா சிட்னில இருந்து மெல்பர்னுக்கு போறதுக்கு அந்த ட்ரக் லாக் பண்ணிடுறாரு அவர். ஓகே, அவர் அது காசு கொடுத்துருவாரு. ஓகே, ஸோ சிட்னில இருந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு மெல்பர்ன் போவாங்க. ஸோ மெல்பர்ன்ல இருந்து அவர் ரிட்டர்ன் திருப்பி சிட்னிக்கு வரணும் இல்லையா, அது சும்மா வருவாரு. அவருக்கு அது யாரும் பே பண்ண மாட்டாங்க. ஓகே, அவர் போறதுக்குள்ள தான் கலெக்ட் பண்ணுவாரு. போறதுக்கு லட்சே ஒரு $3000 சார்ஜ் பண்றாரு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் சிட்னில இருந்து கலெக்ட் பண்ணி மெல்பர்ன் போயிடுவார். மெல்பர்ன் போயிட்டு அவர் சொல்ற இடத்துல இறக்குனதுக்கு அப்புறமா அவரு திருப்பி மெல்பர்ன்ல இருந்து சிட்னிக்கு வந்து சும்மா தான் வரணும், எம்டியா தான் வருவாரு. ஸோ அந்த இருக்கிற ஆர்டர் இங்கே ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா, குட்டி ஆர்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி சிட்னிக்கு போவார். சிட்னிக்கு போயிட்டு அங்க டெலிவரி பண்ணிட்டு அந்த காசு வாங்கிடுவாரு. ஸோ இது both way they can benefit. ஓகே, இங்க ஒரு $3000 அங்க ஒரு $3000. ஆமா, சோ 2 பக்கம் வந்துச்சுன்னா ஒரு லாபம் தானே. சோ எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு லாபம். இது வேஸ்ட் பண்ணி வர மாட்டாங்க. வர சொல்ல பெரிய ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா both side they can win the market, both side they can make money. இல்ல குட்டி ஆர்டர் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவாரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாது, டைரக்டா நீங்க கஸ்டமர் கிட்டே இறக்கிடுங்க. கரெக்டா? ஏன்னா ஒரு பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கு.
அவ்வளவுதான். ஆக்சுவலி அப்ப நீங்க உங்க ப்ராடக்ட் எங்க மார்க்கெட் பண்ணீங்க? வெப்சைட்ல மார்க்கெட் பண்ணி எங்க ஆர்டர், அந்த வெப்சைட்ல ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த பீப்புளுக்கு டைரக்டா ஷிப் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். ஐ மீன் ஆமா. எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வெப்சைட் ஆர்டர், வெப்சைட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து eBay, அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் அமேசானு, அதுக்கப்புறம் வந்து ஓகே, உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் தான் கம்ப்ளீட். எஸ்டசி, அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மார்க்கெட் பண்றோம். அதுக்கப்புறம் SEO ஒர்க் பண்றோம். ஓகே, ஓகே. இதெல்லாம் எந்த ஒரு சேனல் ஆர்டர் வந்தாலும் நம்ம வந்து டைரக்டா டீல் பண்ணிடுவோம். ஸோ சோ இப்போ நீங்க வந்து ஒரு கிட்ஸ் ப்ராடக்ட், சோ அதுல வந்து ஒரு ப்ராடக்ட்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் செட் பண்ணுவீங்க? அது வந்து எப்படி சொல்றது, மினிமம் வந்து 100%. ஏன்னா எல்லாமே வந்து இம்போர்ட் ப்ராடக்ட், நம்ம இங்க லோக்கல் வாங்கி விற்கிறது. ஸோ மினிமம் 100% நீ ப்ராஃபிட் மார்ஜின் வச்சா மட்டும்தான் யூ வில் பி சஸ்டெயின். ஏன்னா நம்மளோட நீஷ் ப்ராடக்ட் ஒன்லி பியூர்லி ஆன்லைன்ல வந்து சர்வே பண்றோம். ஸோ இஃப் லெட்ஸ் சே நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு ஒரு $700 வருது அப்படின்னா you have to sell for $1,500. ஏன்னா on top of that நீ வந்து உனக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அந்த ஸ்டோரேஜ் இருக்கு, ஸோ இட் வில் பி so many expenses around. இது நீ ப்ராஃபிட் மார்ஜின் 100% கிடைக்காது. ஓகே, நீ இதெல்லாம் நீ எல்லாம் செலவு பண்ணி போக let's say you can able to get at least 40 to 50% as a profit. So நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு 100% செட் பண்ண டார்கெட் பண்ண அப்படின்னா உனக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் போக உனக்கு ஒரு 50% எடுக்கும். புரியுதா? நீ let's say நீ 50% டார்கெட் மார்ஜின் செட் பண்ண அப்படின்னா you get 10 or 20. ஆனா இப்ப இந்த மார்க்கெட்ட காம்படிட்டர்ஸ் இன் கேஸ் உடைச்சிட்டாங்க, காம்படிட்டர் இல்லாததால ஓகே ஃபைன், காம்படிட்டர் செய்யறாங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 காம்படிட்டர் வந்து போயிட்டாங்க. வருவாங்க, செல் பண்ணுவாங்க, பாப்பாங்க, போயிடுவாங்க. ஸோ ஏன்னா சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு அதுக்கு எப்படி சொல்றது, ஒரு தனி கட்சி. ஆமா, அது நீ பண்றதுதான் தெரியும். இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் நீ சர்வைவே பண்ண முடியும். அவங்க பார்ப்பாங்க, வருவாங்க, சர்வை பண்ணி பார்ப்பாங்க, ஓகே இட்ஸ் நாட் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4 பேர் பார்த்தாச்சு, 4 சப்ளையர் நம்ம பண்ற அதே ப்ராடக்டையும் வாங்கினாங்க, பண்ணாங்க, பார்த்தாங்க. ஏன்னா இது பண்றது பெரிய விஷயம் கிடையாது. இது எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா கஸ்டமர்கிட்ட சேர்த்து இந்த பிரச்சனை எல்லாம் டீல் பண்றதுதான் பெரிய விஷயம். சேல்ஸ்ன்றது ஒரு பார்ட் தான். ஓகே, அது எப்படி சர்வீஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ன்றது இன்னொரு பார்ட். அது வந்து இட் வில் பி மேஜர் பார்ட். ஓகே, நீ சேல் பண்ணி முடிச்சிட்ட, என் வேலை முடிஞ்சுன்னு நீ உட்கார முடியாது. ஏன்னா இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஓகே, இந்த பிரச்சனை எல்லாம் நீ வந்து ஒன்னொன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஒன்னொன்னா கஸ்டமருக்கு எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்து அவங்க எல்லாம் கம்ஃபர்டபுள் பண்ணா மட்டும்தான் யூ வில் பி சஸ்டெயின். ஸோ இந்த வேலையை பண்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை. ஓகே, ஸோ நைட் ஒரு 10 மணிக்கு கால் பண்ணுவாங்க, 10 மணிக்கு கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுவேன், 11 மணிக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அதனால தி கான்சிஸ்டன்ட். ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ கைஸ் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் பார்ட்டிகுலரான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், ஓகே சார். இன்னொரு பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ சார்.